வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகம் வந்து யாருடன் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி டாபிக் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தளபதி இன்னும் அறிக்கை விடலை, அறிவிப்பு சொல்ல, அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் கூட்டணியை பற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜனா வந்து நேற்று அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட கொள்கை எதிரி வந்து பாஜக, ஸோ அரசியல் எதிரி வந்து திமுக, ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது, ஸோ அதனால் அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத திட்டவட்டமாகவே சொல்லியிருந்தார். ஸோ வந்து தளபதி விஜய் அவர்கள் வாயிலாக பொது வழியில் வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிளியராக சொல்லியிருந்தார். ஸோ மோஸ்ட்டாக வந்து இது எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மாநாடு அப்போவே வந்து தளபதி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ அவரோட ஸ்பீச்சில் வந்து அந்த தெளிவுன்னு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ யாருடன் வந்து நம்ம கூட்டணி வைக்கணும், யாரை வந்து எதிரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டார் அந்த டைமில். ஸோ அப்போவே நமக்கு கிளியராக தெரியும், ஸோ இவங்க கூட கூட்டணி அமையிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருமே மோஸ்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருந்தது ஏடிஎம்கே கூட கூட்டணி அமையும் அப்படிங்கிறத மோஸ்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த கேள்வியும் வந்து ஆதவர்ஜனா அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், ஓகே, பிஜேபி கூட அவங்க கூட்டணி வச்சுருக்கும் போது ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறது வந்து நடக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கூட்டணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓராண்டுக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு நல்லாவே தெரியுது, டிவிகேயோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி. ஸோ ஒன்று 2 கட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக இருக்காங்க. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே அப்படிங்கிறது அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 3வது கட்சி வளரக்கூடாது அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்காங்க. ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து 2வது கட்சியாக வந்தார், எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தார். ஸோ இவர் வந்து 3வது கட்சியை வந்து பெருங்கட்சியாக வந்து அமைச்சிருவாரோ அப்படிங்கிறதுல தான் வந்து எல்லா கன்ஃபியூஷனுமே நடந்துச்சு. ஸோ மாற்றங்கள் நடக்க விடாமல் ஸோ இவங்க 2 பேரும் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் இருக்கணுங்கிறத மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த 50 வருஷமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த கூட்டணி அமையிறது வந்து நமக்கு ஒன்றும் ஷாக்கான விஷயமா இல்லை. பட் ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தது, ஸோ அனலிஸ்ட் முதல் எல்லாருமே எதிர்பார்த்தது ஏடிஎம்கே டிவிக்கு அமையும் அப்படிங்கிறது. பட் ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அரசியலில் வந்து எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இன்னும் 1 ஆண்டு காலம் இருக்குது. ஸோ எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.